முன்கதை சுருக்கம். சேலம் மரவநேரி போலீஸ் எஸ்ஐ விக்ரம், அவன் காதலி டாக்டர் லதா. மஞ்சுளா தற்கொலை கேஸில் அவன் பிஸியாகி விடுவதால் லதாவை சந்திப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்ததை மறந்து விடுகிறான். மஞ்சுளா வழக்கில் அது கொலை என்பதற்கான ஆதாரம் கிடைத்தாலும் யார் கொலையாளி என்று புரியாமல் குழம்புகிறான் விக்ரம். இனி அத்தியாயம் 4. யார் கொலையாளி என்ற கேள்வியின் பதில் மஞ்சுளாவின் மரணம் யாருக்கெல்லாம் லாபம் தருகிறது என்பதற்கான பதிலில் இருக்கும். வீட்டில் இருந்த ஆவணங்களை ஆராய்ந்தான் விக்ரம். சாதாரண கணவரை போல் இருந்த ரமேஷ் எதுவும் தெரியாத சோகமான முகத்தோடு உட்கார்ந்திருந்தான். ஆனால் அது உண்மையா அல்லது அவன் ஒரு நல்ல நடிகனா? ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களை ஒவ்வொரு வார்த்தையாக அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தான். அப்போது விக்ரமின் மொபைல் ஒலித்தது. பிரைவேட் எண். அவன் கண்கள் சுருங்கின. ஹலோ, ஏன்பா விக்ரம், உனக்கு 28 வயசு தான் ஆகுது. லதாவோட குடும்பம் நடத்தி 16 பிள்ளைங்க பற்றி சந்தோஷமாக வாழணும்னு எந்த ஆசையும் இல்லையா? இதுக்கு மேலே இந்த கேஸில் மூக்க நுழைச்சா செத்து போயிடுடா பக்கி. காக்கி சட்டை சத்யராஜ் பணியில் பேசியது அந்த குரல். தகிடு தகிடு, அந்த டைலாக் மறந்துட்டீங்களே என்று அதே காக்கி சட்டை சத்யராஜ் பாணியிலேயே நக்கல் செய்துவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம். மிரட்டல். அது ஒரு பிரைவேட் நம்பராக இருந்தாலும் போலீஸ் துறை அதை ட்ராக் செய்ய முடியும் என்ற விஷயம் நிச்சயமாக மிரட்டியவனுக்கும் தெரியும். இருந்தாலும் பேசுகிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்க முடியும். அது யாருடைய அடையாளத்தையோ திருடி அந்த அடையாளத்தில் வாங்கப்பட்ட எண். ஒருவேளை இதை அவன் ட்ராக் செய்து பின்தொடர்ந்தால் அந்த எண்ணுக்குரியன் ஒரு அப்பாவியாக இருப்பான். எனவே அந்த எண்ணத்தை கைவிட்டான் விக்ரம். ஆனால் யாருப்பா அந்த கொலையாளி? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டான் விக்ரம். இதில் தேவையில்லாமல் ரமணா திரைப்படத்தின் வசனத்தை இழுக்க வேண்டாம். கதைக்கு காப்பிரைட் கிளைம் வரக்கூடிய அபாயம் உள்ளது. ஆனாலும் ஆதி அந்த எண்ணை விடுவதாக இல்லை. டெலிகம்யூனிகேஷன் துறையின் முக்கிய பொறுப்பில் இருந்த அந்த அதிகாரி சோடா புட்டி கண்ணாடியெல்லாம் அணிந்திருக்கவில்லை. கான்டாக்ட் லென்ஸ் பொருத்தி இருந்தார். ஆனால் ரொம்பவே கராராக இருந்தார். சரி சார், உங்கள் பேர் ஆதி, நீங்கள் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், அதனால் நீங்கள் கேட்ட உடனே அந்த நம்பரை பற்றி எல்லா தகவலும் தூக்கி கொடுத்துடணுமா? இல்லை சார், இது ஒரு கேஸில் இருக்கும்போது மிரட்டல் வந்த நம்பர். இது யாருன்னு தெரிஞ்சால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கட்டும் சார், உங்கள் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க. விக்ரம் தன் பவர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், தகவலை தந்துடுவான். ஆனால் ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறான் என்று நினைத்து கொண்டான் ஆதி. ஆனாலும் இந்த சப்ப விஷயத்துக்காக விக்ரமை தொந்தரவு செய்வதில் ஆதிக்கு விருப்பமில்லை. தனது செல்போன் எடுத்தான். ஒரு நம்பரை தேடி பிடித்து டயல் செய்தான். மொபைல் திரையில் கர்னல் கிருஷ்ணமூர்த்தி என்று காட்டியது. 3 நிமிடங்களுக்கு பிறகு, சரி சார், எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, செக் பண்ணிட்டு தகவல் தரேன் என்றார் அந்த கான்டாக்ட் லென்ஸ். இதை முதல்ல பண்ணியிருக்கலாமேடா நொன்ன என்று நினைத்து கொண்டான் ஆதி. சார், அந்த நம்பர் ஒரு பொண்ணோடது. ஆதிக்கு ஆர்வம் தொற்றிக்கொண்டது. பொண்ணோட பேரு மஞ்சுளா. தொடரும்.